வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்த்து. ஜனவரி 16. இன்றைய சிந்தனை விருந்து வாழ்த்து. வாழ்த்து அதுலேயும் இருக்குது, எல்லாரையுமே வாழ்த்துங்க அப்படின்னு. வாழ்த்து அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வாழ்த்துறது தான் வாழ்த்து. அந்த சொல்லுலே இருக்குது வாழ்த்துனா என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம மகிழ்ச்சி அழகாக வாழ்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தன் வாழ்த்துலேருந்து அவர் ஆரம்பிச்சிருப்பார், சங்கல்பத்திலேருந்து. அதாவது நம்மளே வாழ்த்துறது. முதல்ல நம்ம வாழ்த்தி நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள நம்ம வாழ்த்த முடியும், அப்படி தானே? அந்த நம்ம வாழ்த்தி நம்மளே வாழ்த்துறது நம்ம உயிராற்றல். உயிர் சுற்றோட்டமாக இருக்குது. அப்போ அது எல்லா செல்களையும் சுற்றிகிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாழ்த்து அந்த பேரறிவோடு இணைஞ்சு நம்மளுக்கு தேவையான அத்தனையும் அந்த சுத்தவெளி நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. அதை முழுமையாக நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கு வரும், சரிங்களா? அதனால தான் தன் வாழ்த்து முதல்ல கொடுக்குறாரு. அப்புறம் வாழ்க்கை துணையை வாழ்த்தணும். இப்போ வாழ்க்கை துணையில் வாழ்த்தும் போது இப்போ குடும்ப ரீதியாகவும் சரி, ஏதாவது பிணக்குகள் இருந்தாலும் அது சரியாகும். அது இல்லாமல் நம்ம வாழ்த்த அவங்களுக்குள்ள மேலும் மேலும் நம்ம புதுப்பிக்கப்படுவோம். நம்மளோட கருத்துக்கள் பரிமாற்றமாகும்போது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அது சரிவர இயங்கக்கூடிய ஒரு தன்மை வரும். ஏன்னா உயிர்கலப்பு பார்த்திங்களா, அதனால் அந்த ஒரு தன்மை வரும். அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். அப்பா பையனை வாழ்த்திகிட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கு அந்த வாழ்த்து உள்ளே போயிட்டு அது நல்லா சரி பண்ணும் அப்படின்னு. அதனால தான் மகரிஷி வரிசையாக கொடுத்துருக்காங்க. குடும்பம் முதல்ல கணவர் வாழ்த்துறது, அதாவது வாழ்க்கை துணையை. மனைவினா கணவர்னா மனைவி அப்படின்னு. அடுத்து நம்ம குழந்தைங்கள வாழ்த்துறோம். கூட பிறந்தவங்கள்லேருந்து நான் எல்லாரையுமே, நம்ம யாரெல்லாம் டெய்லி பார்க்குறோமோ சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாரையும் கடைசியாக அவர் என்ன வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு எதிரியாக இருந்தாலும் இன்னல் புரிஞ்சாலும் அவங்களையும் மனம் திருந்தி வாழணும்னு சொல்லி வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே பெரிய பெஸ்ட்டான வாழ்த்து அப்படிங்கிறது அதுதான். ஏன் அவர் வாழ்த்த சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்மளே பார்த்துருக்கோம். இப்போ ஜீவகாந்த பரிமாற்றம், அதாவது இப்போ ஒருத்தரோட நம்ம பேசுகிறோம், தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னா நம்ம ஜீவகாந்தம் அவங்க ஜீவகாந்தத்து மேலே படுது. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு பரிமாற்றம் நடக்குது, சரிங்களா? அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வாழ்த்தில் நம்ம சொல்கிறோம் அலை இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மோதுதல், பிரதிபலித்தல், இப்போ சிதறுதல், ஊடுருதல், ரெண்டுக்கு இடையே ஊடாடுதல், இப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மோதும், சிதறும், அப்படியே பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே நம்ம வாழ்த்த அந்த வாழ்த்தலைகள் எந்த அளவு அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊடுருவிடும். அப்புறம் ரெண்டுக்கிடையே ஊடாடும் அப்படின்னா நம்ம கொடுக்குற வாழ்த்து செயலுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு நமக்குள்ளே நல்ல ஒரு இணக்கமாவாங்க, நட்புறவில் வருவாங்க, வெறுப்புணர்ச்சி மாறும். இது எல்லாருக்குமே உள்ளது தான். அப்போ வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வாழ்த்தணும் கிடையாது. எல்லாரையுமே வாழ்த்தும் பொழுது அவங்களுக்கிட்ட இருக்க நெகட்டிவ் மாறி இன்னும் பாசிட்டிவ் தன்மை அதிகமாகும். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நட்புறவு ஏற்படும், இணக்கமான உறவு ஏற்படும். அது உயிர்கலப்பாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துறோம். தாய் தந்தையரையுமே வாழ்த்துறோம். ஏன்னா இந்த பிறவி, அதாவது நம்ம இந்த பிறவிக்கு வர காரணமாக இருந்தவங்க தாய் தந்தையர். அவங்களையும் நம்ம வாழ்த்தி அவங்க ஆசையை பெற்று தான் நம்ம மற்ற எல்லாரையுமே வாழ்த்துறோம். அப்போ ஒவ்வொரு வாழ்த்துக்குமே ஒவ்வொரு பலன் உண்டு. அப்போது வாழ்த்தி நம்ம மகிழும் பொழுது நம்ம உயர்வடைகிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நம்ம உயர்த்துறது மட்டும் கிடையாது, அவங்களோட அந்த ஒரு தன்மைகளையும் நம்மளால் மாற்ற முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜீவகாந்தம் நல்ல ஒரு இதில் இருக்கும் பொழுது அவங்கள நம்ம வாழ்த்தும் போது இந்த வாழ்த்தலைகள் மூலயமா அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது. அப்போ அது ஒரு பெரிய ஒரு அவர் மகரிஷி கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரம் வாழ்த்து அப்படிங்கிறது. வாழ்த்தி மகிழும் பொழுது நம்ம சிறப்படைகிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அதில் சிறப்படைகிறாங்க. அது இப்போ தன் வாழ்த்து அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம்,
ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம் இல்லைங்களா? அப்போ அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மந்திரம், நம்ம கொடுக்குற வாழ்த்து வந்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான ஒரு மந்திரம். அதுதான் வாழ்த்து அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மன்றம் சார்ந்தே போகிறோம், இல்லை வெளியிலே புதுசாகவே யாரும் மன்றம் அல்லாத அன்பர்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம போய் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு சிரிச்ச முகத்தோடு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும். ஒரு வாழ்த்து கொடுக்கும் பொழுது நம்மள்ட்ட அவங்க வந்து ஒரு இணக்கமான கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தான் அவர் வந்து அன்பும் கருணையுமா நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நடந்துக்கணும், அன்பும் கருணையுமா நீங்கள் வந்து வாழ்த்துங்க. இப்போ நம்ம சொல்கிற வாழ்க வளமுடன்கிற வார்த்தையே அன்பும் கருணையுமா நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு இன்முகத்தோடு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நம்ம சொல்கிற வாழ்க வளமுடன்கிற வார்த்தையே அவங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு மனநிலையை கொடுக்கும். அப்போ நம்ம பேச போகிற எந்த ஒரு நிகழ்வோ இல்லை வெளியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கே போனாலும் அது வந்து ஒரு இனிமையான ஒரு நிகழ்வாக முடியும். அதனால் வாழ்த்து அப்படிங்கிறது குரு கொடுக்குறத நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம அதை ஏற்று ஒவ்வொரு வாழ்த்தையுமே நம்ம உயிராற்றலோடு, அதாவது நம்ம உயிர் ஓட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுற்றோட்டமாக இருக்குது உயிர். அப்போ அதில் ஒவ்வொரு செல்லுலேயும் நம்ம கொடுக்குற வாழ்த்து பதிகிற அளவுக்கு ஆத்மார்த்தமாக நமக்கு ஆழ் மனம் அடிமனதில் தொட்டு அந்த வாழ்த்து கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்குற வாழ்த்து இந்த பேரறிவோட, அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த சிற்றறிவு கொடுக்குற இது அந்த பேரறிவில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்குற வாழ்த்து பிரபஞ்சத்தில் பதிஞ்சிட்டே இருக்குது. அப்போ அது பதிஞ்சு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதோட பலன் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா இந்த ஜீவகாந்தத்தை விட வான்காந்தத்துக்கு ஆற்றல் அதிகம் இல்லைங்களா? அப்போ நம்ம கொடுக்குற வாழ்த்து வான்காந்தத்தில் பதிஞ்சு வரும் பொழுது அதனோட ஆற்றல் பிரபஞ்ச சக்தியும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது இன்னும் அது வந்து ரெட்டிப்பு ஒரு வாழ்த்தாக அவங்களுக்கு அமையும். அப்போ இன்னும் அது மாறக்கூடிய தன்மையும் சரி, அவங்களுக்கு இன்னும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அந்த வாழ்த்து வந்து மாறும். அதனால தான் நம்ம அடிக்கடி வந்து வாழ்த்திகிட்டே இருக்கோம், பிரபஞ்சத்தையுமே நம்ம வாழ்த்துறோம். ஏன்னா இயற்கையிலேருந்து எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இயற்கை. நம்ம எந்திரிச்சோடனே நம்ம வந்து அந்த டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ அந்த டே முதல்ல காலையில் இறைவா இன்றைக்கி நான் முழிச்சிருக்கேன், அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படி தான் வாழ்த்துங்கிறது ஒவ்வொன்றுலேயுமே பஞ்சபூதங்களை நம்ம வாழ்த்தணும். அது இல்லைன்னா நம்ம கிடையாது. இந்த உடலே பஞ்சபூத கூட்டு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்குமே நம்ம வாழ்த்து கொடுக்கணும். அப்படி நம்ம வாழ்த்தி 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 நம்ம அடுத்து, அதாவது மேலும் மேலும் நம்ம உயர்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த வாழ்த்து பலனளிக்கும். இப்போ நம்ம சொல்கிற அந்த இன்முகத்தோடு சொல்கிற அந்த சிரிப்போடு சொல்கிற ஒரு வாழ்த்து மற்றவங்க அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு தன்மையில் நம்ம நடந்துக்கணும், ஒரு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்த்தலைகளை நம்ம பரிமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது எல்லோருட்டையும் சரி, உயிர்கலப்பு மட்டும் இல்லை, குடும்ப நண்பர்கள்னு மட்டும் கிடையாது, நண்பர்கள் ரீதியாகவும் நம்ம பழகிறவங்க மூலியமாகவுமே என்ன அப்படின்னா நல்ல ஒரு இணக்கமான நட்புறவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் இந்த வாழ்த்து. அதனால் நம்மளை வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வாழ்த்தி மகிழ்வோம், மற்றவர்களுக்கும் அதை நாம் கற்றுக் கொடுப்போம். வாழ்க வளமுடன்.